வணக்கம். 7ஆம் வகுப்பு 2வது பருவம் இயற்கணிதத்தில் நம்ம ஏற்கனவே பயிற்சி 3.2 பார்த்தோம். இப்போ வந்து 5வது கணக்கு பார்க்க போகிறோம். கொள்குறி வகைகளில் உள்ள 5வது கணக்குகள் மிக மிக எளிமையானது. ரூல்ஸு சொன்னது உங்களுக்கு தெரியணும். அதாவது 1ல் ஒரு எண்ணு 1ல் முடிஞ்சதுன்னா, 0ல் முடிஞ்சதுன்னா, 5ல் முடிஞ்சதுன்னா, 6ல் முடிஞ்சதுன்னா, அடுக்கு எதாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அது 1ஆம் இலக்க எண் 0வாக தான் இருக்கும். 1ல் முடிஞ்சதுன்னா 1ஆக தான் இருக்கும். 5ல் முடிஞ்சதுன்னா 5ஆக தான் இருக்கும். 6ல் முடிஞ்சதுன்னா 6ஆக தான் இருக்கும். இதே 9ல் முடிஞ்சது ஒரு எண்ணுன்னா, அடுக்கு ஒத்தப்படையில் இருந்ததுன்னா 9ல் முடியும். ரெட்டப்படையில் இருந்ததுன்னா 9ல் முடியும். அடுக்கு 4, அதாவது 4ன் அடுக்கு ஒத்தப்படையில் இருந்தால் 4ல் முடியும். 4ன் அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தாக்கா 6ல் முடியும். இதுதான் நம்மளுக்கு ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாக இந்த கணக்கு, இந்த பயிற்சியை ஈஸியாக போட்டுடலாம். அப்படியே மனனமாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 கூட்டல் 1 ஒய் 10 கூட்டல் ஒய் என்னும் சமன்பாட்டில் ஒய்யின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்கோம். நம்ம 5ன்னு வந்ததுன்னா தான் 5ல் முடியும். 5ன்னு வந்தால் தான் 5ல் முடியும். அடுக்கு எதா வேணால் இருந்துட்டு போகும். ஒத்தப்படையாயிரு, ரெட்டப்படையாயிரு, 100 ஆயிரு, 1000 ஆயிரு. நம்ம வந்து அடுக்கு வந்து ரெட்டப்படையாயிருக்கு. அதனால் நம்மளுக்கு இது எதனுடைய வர்க்கமோ இது எதனுடைய மடங்கோன்னு நம்ம யோசனை பண்ணவே தேவையில்லை. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த 5 டிக் பண்ணிடலாம். அதாவது 2வது ஆன்சரை டிக் பண்ணிடலாம். 3வது கணக்கு பாருங்கள். இந்த கொள்குறி வகைகளில் p/0 which is equal to 1. எந்த நம்பர் அடிமானமாக இருந்தாலும் பரவாயில்ல. 1000ன் அடுக்கு 0, 1ன் அடுக்கு 0, 1,00,000ன் அடுக்கு 0, a-ன் அடுக்கு 0, xy-னுடைய அடுக்கு 0, எதாக இருந்தாலும் கவலை இல்லை. இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1ன்னு தான் வரும் விடை. அதனால் 32யும் 65யும் நீங்கள் பெருக்கிட்டுலாம் இருக்காதீங்க. பவரில் 0 இருக்கா, அப்போ என்ன தான் வரும், 1 தான். பவரில் 0 இருந்ததுன்னா 1. அப்போது இந்த கணக்குக்கு 1வது விடை. 3வது கணக்கு பாருங்கள். 10ன் அடுக்கு 71, 10ன் அடுக்கு 72, 10ன் அடுக்கு 73. 10ன்னு வந்ததுனாலே 0ல் முடியுது அந்த நம்பரு. அடுக்கை பற்றி நீங்கள் கவலையே படாதுங்க. 100ன்னு கொடுத்தாலும் சரி, 200ன்னு கொடுத்தாலும் சரி, 1,00,000 கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன தான் வரும், நம்மளுக்கு 0 தான் வரும். அதனால் இந்த 4 நம்பரை அடுத்தடுத்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1, 5, 6 இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 9ன் அடுக்கு ஒத்தப்படை ரெட்டப்படை, 4ன் அடுக்கு ஒத்தப்படை ரெட்டப்படை, இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 2க்கெல்லாம் அவங்க ரூல்ஸு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும். அதனால் நம்ம அதை வந்து உங்களுக்கு கொடுக்கல. 8ஆம் வகுப்புக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மிக மிக எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 0ன்னு பார்த்தீங்கன்னா 0வில் தான் முடியும். அதாவது 1ஆம் இலக்க எண்ணு 0வில் தான் முடியும். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கு 5 விடை, அதாவது 5வது கணக்குக்கு 5 விடை. இந்த 6வது கணக்குக்கு 4வது விடையில் உள்ள 1 என்ற இதுதான் விடையாகும். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் 3.3 பற்றி நம்ம பார்க்கலாம்.